வணக்கம் நண்பர்களே. நாளை, அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதி, ஈரோடு அருகே கவுண்டச்சிபாளையம் என்ற ஊரிலே சென்னிமலை சாலையில் இருக்கும் ராஜ்மஹால் என்னும் திருமண மண்டபத்தில் தமிழ்விக்கி தூரன் விருது வழங்கும் விழா தொடங்கவிருக்கிறது. இந்த விழாவை நாங்கள் நீண்ட காலமாக ஒரு கருத்தரங்காக நடத்தி வருகிறோம். அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதி மதியத்திற்கு மேல் எங்கள் நிகழ்ச்சிகள் தொடங்கும். தமிழகத்தின் முதன்மையான பண்பாட்டு சூழியல் ஆய்வாளர்கள் வாசகர்களை சந்திப்பார்கள். ஏற்கனவே 200 வாசகர்கள் தங்குமிடம் முன்பதிவு செய்து அங்கு வரவிருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆய்வாளர்களை நேருக்கு மேல் சந்திக்க, அவளுடன் உரையாட இந்த அமர்வுகள் வழியமைக்கின்றன. தமிழகத்திலே பொது வாசகர்கள், இலக்கிய வாசகர்கள் பல்வேறு துறைகளில் நிகழும் ஆய்வுகளை தெரிந்து கொள்வதற்கான ஒரே வழியாக இன்றிருப்பது இந்த நிகழ்ச்சி தான். இப்படி ஒரு நிகழ்ச்சி தமிழகத்திலே வேறு கிடையாது. இதில் உரைகள் கிடையாது. ஒரு அறிஞர் மேடையில் அமர்ந்திருப்பார். தொகுப்பாளர் ஒருவர் அவரிடம் கேள்விகள் கேட்பார், அவர் பதில் சொல்வார். இந்த உரையாடல் முதிர்ந்து ஆர்வமுடைய வாசகர்கள் கேட்கும் கேள்விகளுக்கும் அவர் பதில் சொல்வார். இது உரையாடலாக செல்வதனால் மிகுந்த சுவாரஸ்யமூட்டும் ஒரு அமர்வாக அமையும். எங்களுடைய எல்லா நிகழ்வுகளும் இத்தகைய வாசக உரையாடலுக்கான களமாகத்தான் அமைகின்றன. முழுநாள் நிகழ்ச்சிகள் அனைத்தையுமே நாங்கள் உரையாடல் களமாக அமைப்பதனால் அவை எல்லாமே மிகுந்த சுவாரஸ்யம் அளிக்கும் மகத்தான நிகழ்வுகளாக உள்ளன. இந்த முறை தொல்லியலாளர் வேதாச்சலம் அவர்கள் ஒரு எழுத்து வகுப்பை நடத்துகிறார். கல்வெட்டுகளை படிப்பது பற்றி. பாவேந்தர் எனும் வண்ணத்துப்பூச்சி ஆய்வாளர் இச்சூழியல் பற்றி ஒரு அரங்கை நடத்துகிறார். கன்னட இலக்கியத்திலும் கன்னட வரலாற்றிலும் பயிற்சி கொண்டவரான ரவிசங்கர் கல்வெட்டியல் மற்றும் சிற்பவியல் சார்ந்து ஒரு வகுப்பை நடத்துகிறார். சூழியல் சார்ந்து உதயசங்கரின் ஒரு நிகழ்வு நடக்கிறது. மதுரை பற்றி பண்பாட்டு ஆய்வுகளை செய்து வரும் சித்திர வீதிக்காரன் ஒரு அமர்வில் வாசகர்களை சந்திக்கிறார். இதற்கு பிறகு மறுநாள், அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதி மதியம் 2 மணி நேரம் நாதசுர இசை நிகழ்கிறது. பெரியசாமி தூரன் அவர்களின் தமிழிசை பாடல்களை தேர்ந்த நாதசுர இசை கலைஞர்கள் வாசிக்கிறார்கள். அதன் பிறகு இந்த ஆண்டுக்கான தமிழ்விக்கி தூரன் விருது பெறும் யோ ஞானசந்திர ஜான்சன் அவர்களுக்கு விருது வழங்கும் விழா. ஞானசந்திர ஜான்சன் அறியப்படாது மறைய நேரிட்ட ஏராளமான கிறிஸ்தவ இலக்கிய நூல்களை, கிறிஸ்தவ காப்பியங்களை, கிறிஸ்தவ கீர்த்தனைகளை சேகரித்து தொகுத்து தமிழ் ஆய்வில் ஒரு பெரிய பங்கை ஆற்றியார். இந்த நிகழ்விலே ஆர்வமுடைய நண்பர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.